ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு உயர்வு ஏற்படும், எந்த காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கும், நம்முடைய முயற்சிகள் எப்போது வெற்றி பெறும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் பாருங்க, குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, நீங்க தொட்டதெல்லாம் வெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். அவர் 3ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார். பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் ராஜயோக பலன்களையும் கொடுக்க தவற மாட்டார். அப்போ இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல சாதகமாக இருந்தாலும் பாருங்க, சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைவா இருக்கிறார். அப்ப மகராசிக்காரர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாருங்க ஒரு வெற்றியில முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் முயற்சி ஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறார். ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல மறைவா இருக்கிறார். அப்ப உங்க காரியங்கள் எல்லாமே பாருங்க முயற்சியில தோல்வியை கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் கடன் சுமை ஏற்படும். ஏன் அப்படின்னா, குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். இந்த குரு 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் கூட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஏன்னா தசாபுத்திகள் முக்கியம். ஆனால் கோச்சாரத்தில் குரு 6ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி வரையும் பெரிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பெருசாக எதிரியும் முதலீடு போட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா, ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். குரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். ஏன் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனியே குரு வீட்டில் தான் இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி குரு வீட்டில் இருந்து அந்த குரு உங்க ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு முழுமையான வெற்றி கிடைக்கும், ஒரு முழுமையான வளர்ச்சி கிடைக்கும். எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் ஆகாத மகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரும். அதாவது 100% மகர ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் உண்டு. ஏன் அப்படின்னா, குரு பகவான் ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய சிறப்பு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க திருமண யோகம். அதே போல நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, புத்திரக்காரகன் குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப பிள்ளைகளால் பாருங்க கஷ்டம் அடையக்கூடியவர்கள், அதே போல பிள்ளைகள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுங்கிறது கிடைக்கும் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. அப்ப இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விடுவதனால, அதுவும் உச்ச பார்வை ராசிக்கு விடுவதனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். மேலும் குரு பகவான் ஒரு வளர்ச்சி கிரகம். குரு பகவான் ஒரு தனக்காரகன், பணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்படிங்கிறதுனால அவர் ராசியை வந்து உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க இருப்பதனால உங்க வாழ்க்கையில வளர்ச்சிங்கிறது இருக்கும். உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். பணப்புழக்கம் இல்லாதவர்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுக்கும். மதிப்பு மரியாதை இல்லாதவர்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுக்கும். உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவியை கொடுக்கும்.
அதாவது சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பாருங்க குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறார். குரு பகவான் பாருங்க நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வார். அதுவும் குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வரார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். அப்ப குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வந்து தனது உச்ச பார்வை மகர ராசிக்காரர்களுக்கு நேரடியாக விழுவதனால முக்கியமா பணப்புழக்கம் அதிகரிக்கும், உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், வாழ்க்கையில ஒரு உயர்வு, வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில இதுநாள் வரையும் ஆகாத சில காரியங்கள் வெற்றியாக நடந்தேறும். இந்த தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து. இப்ப குரு பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிறார். நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி பாருங்க தடையாக இருக்கும். இப்ப 6ஆம் இடத்துல குரு இருப்பதனால பண வரவுல உங்களுக்கு சிக்கல் இருக்கும், பிள்ளைகளால உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கும், கொடுத்த பணத்தையும் வாங்க முடியாது, வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியாது, சொந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை, வியாபாரத்தில் சரிவு, உத்தியோகத்தில் பாருங்க உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றங்கள், இப்படி பல சிரமங்களை கொடுக்கும் 6ஆம் இடத்துல குரு. இன்னும் சொல்ல போனால் 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாதுங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் முக்கியமாக அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்து விடும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ள. அதனால அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க மகர ராசிக்காரர்கள். அதே போல ஆபரண விஷயத்துல கவனமா இருங்க. அதே போல உங்களுக்கு இளையவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க சில சிரமங்களை கொடுக்கும். அதே போல ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரையும் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம், சுபகாரியங்கள்லாம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷம் உள்ள காலங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலங்கள், வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி காலங்கள். உங்க குடும்பத்துல புது நபர் சேர்க்கை, உங்க குடும்பத்துல புது நபர் சேர்க்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ குழந்தை பாக்கம் இருந்தாலும் குழந்தை பாக்கம் இருக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், இந்த உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி இருக்கும், பணவரவு இல்லாதவங்களுக்கு பணவரவுகளை கொடுக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லாங்க. வாழ்க்கையில் இதுநாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை மகர ராசிக்காரர்கள் பார்க்க முடியும். முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து பாருங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம், இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதையெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்க இருக்கிறது. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தாங்க. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால பாருங்கள், குரு பகவான் மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகங்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்து, நல்ல பணப்புழக்கம், உயர்வான பதவிகள், புது வேலை, வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து தான். அப்போ ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். போட்டித் தேர்வை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்கெல்லாம் அதில் ஜெயித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து கிடைக்கும். அப்போ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்கள் ஆசை நிறைவேறும். வாழ்க்கையில் நீங்கள் எதை ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வருகின்ற
ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா. குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டுங்க. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும், அந்த இடம் சுபிட்சம் பெறும், அந்த இடத்துல வளர்ச்சி உண்டாகும். அப்போ வருகின்ற ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.